Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக இந்த ஸ்வீட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி பொட்டுக்கடலை நெய் சக்கரை யூஸ் பண்ணி சும்மா சூப்பரான டேஸ்டியான பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பர்ஃபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனோடனே அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தாச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ பொட்டுக்கடலை மாவை பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுடுச்சு. நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷம்லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்தாச்சு. எதுக்காக இப்படி வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொட்டுக்கடலை ஸ்மெல் தெரியாது ஸ்வீட்டில், அதுக்காக தான். இப்போ நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க இதை. இப்போ ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம செக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். பாருங்கள், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் கரண்டிலே கூட அப்படியே கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பேனில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக எல்லாம் சேர்ந்து வருது. இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லெவல் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிண்ணத்துக்கு பின்னாடி நெய் தடவிருக்கேன். அதை வச்சு எல்லா சைடும் லெவல் பண்ணிக்கிறேன். இப்போது பர்ஃபி ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போது பீஸ் போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நமக்கு சூப்பராக பொட்டுக்கடலையில் செஞ்ச பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.